அதுல இருந்து வந்தவர். ஆனா உச்சபட்ச தலைவர்கள் என்பவர்கள் அந்த அரசமைப்பு சட்டத்துக்குடைய தலைவராக இருப்பார். அவங்கதான் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா இல்ல? அவர் வந்து எப்படின்னா இந்த கவுன்சில் தான் தேர்ந்தெடுக்கும். அதாவது 80 பேர் கொண்ட கவுன்சில் இருக்கு அங்க. இந்த 80 பேர் கொண்ட கவுன்சில் தான் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அரணாக இருக்கும். அதில் 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்கும். இப்ப 80 பேர்ல இருந்து ஒரு 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் இருக்கும். அந்த 13 பேர் கொண்ட உயர்மட்ட கவுன்சில் தான் இந்த அவர்களுடைய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து தான் ஒருத்தரை வந்து இந்த கவுன்சில் தான் ஒருத்தரை வந்து சுப்ரீம் லீடரா தேர்வு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு கவுன்சில். சொல்லப்போனா நாட்டுடைய பாதுகாப்பு, நாட்டுடைய உளவுத்துறை, அவர்களுடைய கலாச்சாரம், அறிவு சார்ந்த நபர்களை தேர்வு செய்வது, அணு ஆயுத விஷயங்களை முடிவெடுப்பது, அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது, ஒட்டுமொத்தமா சொல்லப்போனா இட்ஸ் அ டாப் லெவல் மேனேஜ்மெண்ட். அவங்களுக்கு அதில் தலைவராக யாரா இருப்பாங்கன்னா அந்த நாட்டில் யார் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அவர் தான் பை டிஃபால்ட்டா தலைவர். இப்போ வந்து மசூத் பெஸ்கியான் வந்து ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். அவர் தான் இப்போ அந்த கவுன்சிலுடைய தலைவர். கவுன்சிலுடைய செக்ரட்டரி என்பது மிக முக்கியமான ஒரு பொறுப்பு. அதுல தான் இந்த அலி லாரிஜானி இருக்கிறார். இந்த அலி லாரிஜானிக்கு ஒரு சாதாரண நபர் இல்லை. சொல்லப்போனா இவருடைய தந்தையார் பேர் வந்து ஹாசிம் லாரிஜானி. இப்போ நீங்க லாரிஜானிங்கிறது குடும்ப பேரு. லாரிஜானிங்கிறது குடும்ப பேரு. இஸ்லாத்தோட தொடர்புடையது இல்ல. அந்த குடும்ப பேர் சாதத்தோட லாரிஜானியா? லாரிஜானி பெருமா இருக்கே சார். லாரிஜானி பார்சி நேம். ஓ, பாரசீகம். பார்சி மொழி. ஈரான்ங்கிறது பாரசீகம் தானே? பார்சி மொழி, பெர்ஷியன் மொழி. பெர்ஷியன் மொழி பேசக்கூடியவர்கள் பார்சி மொழி. காமினிங்கிறது பெர்சியா பேரு தான். ஆமா.